தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடக பேச்சாளர் என்ற வகையிலும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையிலும் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொள்வதிலிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழர் விடுதலை கூட்டணி தற்பொழுது புதிய நிர்வாகிகளை கொண்டு, மிகவும் திறமை படைத்த நிர்வாகிகளை கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமையை வழங்கும் நோக்குடன் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் வவுனியா வன்னி மாவட்டத்தில் கிளை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வன்னி மாவட்ட கிளையின் தலைவராக திரு உதயன் இருக்கிறார். அவ்வாறு செயலாளராக சிவா இருக்கின்றார். அதுவிட மேலமாக நாங்கள் இன்னொருவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்தான் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் திரு பத்மகாந்தன். அவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் இளைஞர் அணி செயலாளர். அவர் ஒரு சேவையராக இருந்தாலும் தற்பொழுது இயற்கை விவசாயத்தில் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். தமிழர் விடுதலை கூட்டணி கடந்த சில காலங்களில் அமைதியாக இருந்தது, அதாவது சில பின்னடைவுகளை சந்தித்திருந்தது. ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி இப்பொழுது வேகமாக முன்னேறுகின்ற ஒரு கட்சி, தமிழர்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவதற்காக வேகமாக முன்னேறுகின்ற ஒரு கட்சியாக தமிழர் விடுதலை கூட்டணி இருக்கின்றது. அதற்கு சில உதாரணங்களை நான் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இலங்கையின் வரலாற்றிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பிரதான கட்சிகளாக இருந்தன. ஆனால் 1972ஆம் ஆண்டு 3/2 பெரும்பான்மையுடன் வந்த சுதந்திர கட்சி 1977இல் வெறும் 6 ஆசனங்களை மாத்திரம் பெற்று படுதோல்வி அடைந்தது. அதன் பின்னர் சுதந்திர கட்சி இந்த நாட்டிலே வராது என்ற ஒரு நிலைக்கு ஐக்கிய தேசிய கட்சி வளர்ந்திருந்தது. ஆனால் யராஜ் பெர்னாண்டோ புள்ளை, SP திசநாயக்கா, மங்கள சமரவீர, மஹிந்த அமரவீர போன்ற 4 இளைஞர்கள் அந்த கட்சியை புனரமைக்க தொடங்கினார்கள். இறுதியில் அந்த கட்சி ஒரு பிரதான கட்சியாக, அதாவது இலங்கையில் முளிர தொடங்கியது. இன்னும் ஒரு உதாரணம், 1944ஆம் ஆண்டு 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது இங்கிலாந்தில் லேபர் பார்ட்டி, அதாவது தொழிலாளர் கட்சி தான் பிரதான கட்சியாக இருந்தது. அத்துடன் தோற்ற தொழிலாளர் கட்சி 1997ஆம் ஆண்டு மட்டும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த கட்சி பின்னடைவை சந்தித்தது. ஆனால் டோனி பிளேயர், டேவிட் மலிபான், கோல்டன் பிரவுன் போன்ற இளைய தலைவர்கள் அந்த கட்சியில் முளைத்தெழுந்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்தி நீண்ட காலமாக இங்கிலாந்தின் ஆட்சி, இன்றைக்கும் அந்த கட்சியின் ஆட்சி தான் அங்கு அமைந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறுதான் தமிழர் விடுதலை கூட்டணி கடந்த சில ஆண்டுகளாக பின்னடைவை சந்தித்திருந்தது. இப்பொழுது தாராளமான இளைஞர்கள் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மத்திய குழு பொதுச்சபையில் இருக்கின்ற ஏராளமானவர்கள் இளைஞர்கள், அவர்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், வங்கியாளர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு அறிவு படைத்தவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழர் விடுதலை கூட்டணி இன்று முன்னிலையில் திகழ்கின்றது. அவை தயவு செய்து இன்று தமிழ் மக்கள் தலைமைத்துவம் அற்ற நிலையில், மிகவும் மோசமான நிலையில் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவை தமிழ் மக்கள் எம்மீது 100% நம்பிக்கை வைக்கலாம். உங்களது நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் சரியான வகையில் இந்த மீண்டும் தந்தை செல்வாவாலும் ஜிஜி பொன்னம்பலத்தாலும் உருவாக்கப்பட்ட கட்சி 1972 தந்தை செல்வா தமிழரசு கட்சியை நிறுத்திவிட்டார். அதன் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி தான் தமிழ் மக்களின் பிரதான கட்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமைத்துவம் அதாவது தளர தொடங்கியதோ அன்று தமிழ் மக்களின் வாழ்க்கையும் தளர தொடங்கிவிட்டது. ஆகவே அந்த வகையில் நான் மீண்டும் கூறுகிறேன், அதாவது இளைஞர்கள் எம்முடன் வந்து இணையுங்கள். அதாவது தமிழர் விடுதலை கூட்டணியின் ஆதரவாளர்கள் எங்களுடன் வந்து இணையுங்கள், அனுதாபிகள் எங்களுடன் வந்து இணையுங்கள். நாங்கள் மீண்டும், அதாவது இந்த தமிழர் விடுதலை கூட்டணி வளர்ச்சி அடையுமாக இருந்தால், தமிழர் விடுதலை கூட்டணி மீண்டும் தமிழ் மக்களுக்கு தலைமை தாமமாக இருந்தால், அது இலங்கை தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கை சிங்களவர்களுக்கும் இலங்கை நாட்டுக்குமே அது பொருளாதார ரீதியாக, சுகாதார ரீதியாக, கல்வி ரீதியாக விமர்சனத்தை நிச்சயமாக இந்த நவீன உலக பாதையில் நாங்கள் இட்டு செல்வோம் என்பதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவை இந்த நண்பர்களின் அறிமுகத்தை கொண்டு இந்த பத்திரிகையாளர்கள் மாநாட்டை நான் சுருக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் எங்களுடைய நீண்டகால தலைவர் திரு ஆனந்த் சங்கரி அவர்கள், தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கிய தலைவர்களில் எல்லோருமே இறந்து விட்டார்கள். இப்பொழுது இறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் திருவாளர் ஆனந்த் சங்கரி மட்டும் அவர்கள். அதுல நாங்கள் இன்றைக்குமே நாங்கள் பழையவர்களை மறக்கக்கூடாது. இளைஞர்களுக்கு ஒரு பண்பு கட்டாயம்.
அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை, அவர்களுடைய இந்த கடந்த காலத்தில் இருந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அவருடைய அனுபவங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி கூர்மையும் தான் இந்த தேசத்துக்கு நல்ல ஒரு விடுதலையை பெற்றுத்தரும். அதாவது அவர் ஜிஜி பொன்னம்பலம் மற்றும் செல்வநாயகம் போன்ற தலைவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றவர். ஜிஜி பொன்னம்பலம் இறக்கின்ற பொழுது ஆனந்த் சங்கரி அண்ணருக்கு சொல்லிவிட்டு போனார், சென்னையில் வைத்து ஆனந்த் சங்கரி கீப் த பிளாக் ஃபிளைங் என்று சொன்னார். அவருக்கு உதயசூரியன் கொடியைத்தான் பறக்க விட வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி தந்தை செல்வாவும் அவருக்குரிய ஆசீர்வாதத்தை வழங்கினார். அவ்வாறு ஆசீர்வாதம் பெற்று நேரடியாக தந்தை செல்வாவுடன் ஜிஜி பொன்னம்பலத்துடனும் இருந்த ஒரே தலைவர் திரு ஆனந்த சங்கரி. அவரை நாங்கள் அனுசரித்துத்தான் இந்த கட்சியை, அவர்தான் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தந்ததற்கும் எங்களது வவுனியா ஊடகவியலாளருக்கும் இதில் நன்றி சொல்லி நான் இதை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் கட்சியின் போக்கானது தமிழ் மக்கள் நிரந்தரமான எதிர்கால அரசியல் தீர்வுகளுக்கு ஏற்றது போல சரியான பாதையில் பயணிக்கிறதா உங்களது நிலைப்பாடு பிடிக்கும்? நிச்சயமாக நாங்கள் இதில் கொண்ட பாரிய கவலைதான் இந்த கட்சியை புனரமைப்பதற்கான காரணம். எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களின் விடுதலைக்கான சரியான பாதையை அவர்கள் தெரிவு செய்யவில்லை. மிக மிக பிழையான பாதையில் அந்த கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கட்சிகளில் சுயநலம் குடிகொண்டு விட்டது. அதனால் பொதுநலம் இல்லாமல் போய்விட்டது. இவ்வளவு நாளும் நாங்கள் பொறுத்திருந்ததற்கான காரணமே அவர்களுக்கு தேவையான சந்தர்ப்பம் தமிழ் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இன்றைக்கு இவ்வளவு காலப்பகுதியும் அவர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றவில்லை. நிச்சயமாக தமிழர் விடுதலை கூட்டணி அதற்கான அந்த இடைவெளியை நிச்சயமாக நிரப்பும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். தந்தை செல்வம், ஜிஜி பொன்னம்பலம் ஆகியோருடைய உறவு ரெண்டு நீட்டில் 45ஆம் ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நேரத்தில் எனக்கு ஏற்பட்டது. அவர் ஊர்வலத்துக்கு வந்து ஊர்வலம் நடத்தப்பட்டு அதில் பொன்னம்பலம் ஐயா, ஜிஜி தந்தை செல்வம் எல்லாரும் ஊர்வலமாக நடத்தப்பட்டது. அன்றையிலிருந்து ஆர்வம் இன்று வரைக்கும் குறையாமல் தமிழரசு கட்சியின் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய என்ன வழி கொடுத்தாவது அந்த தமிழர் விடுதலை கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்ற பேராகவே தான் நான் இன்று முன்னேற்றி கொண்டிருக்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட 70ஆம் ஆண்டு. அந்த 70ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சொல்லிகள் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஜிஜி பொன்னம்பலம் ஐயா செஞ்சாயம் ஐயாவோட சரியான முரண்பட்டிருந்தவர். அது 47ஆம் ஆண்டு அரசாங்கத்தை அவர் மந்திரி பதவி வகித்து அவர்களுக்கு பெரிய பிளவில்லை. 70ஆம் ஆண்டு நடந்தது என்னென்றால், எல்லாத்தையும் மறந்து ஜிஜி பொன்னம்பலத்து உச்சத்திலே இருந்த பொன்னம்பலம் ஐயா அவர்களை அதை பாதாளத்துக்கு தள்ளிவிட்ட ஒரு செயலாகத்தான் அமைந்தது அந்த செல்வனுடைய செயல்பாடு. அப்படி இருந்தும் கூட ஜிஜி பொன்னம்பலம் மிகவும் பொறுப்போடு இருந்த செல்நாயம் ஐயா அவர்கள் இவர்கள் என்றைக்கும் சந்திக்க மாட்டார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் தானாக அவர் தள்ளாடி ஜிஜி பொன்னம்பலம் ஐயாவுடைய வீட்டுக்கு வருகின்றார் தந்தை செல்வா. தந்தை செல்வாய் இங்கே எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை, சென்று பாருங்க என்று சொல்ல வேண்டிய ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் வாசல் வரைக்கும் சென்று கதவை திறந்து, கம் செல்வா, what can I do for you? இது என் கண்ணால் நான் கண்ட காட்சி. அன்றைக்கு என்னுடைய மனம் குளிர்ந்தது. ஏனென்றால் இரு துருவங்கள் ஒன்று சேர்ந்து விட்டன. அந்த சேர்ந்து உருவாக்கிய அந்த தமிழர் கூட்டணி கூட இன்றைக்கு அந்த தந்தை செல்வம் 70ஆம் ஆண்டு ஜிஜி பொன்னம்பலம் தந்தை செல்வம் தொண்டமானம் சேர்ந்து உருவாக்கியதான் தமிழர் விடுதலை கூட்டணி. அந்த தமிழர் விடுதலை கூட்டணி தான் இது தமிழரசு கட்சி எங்கே போச்சு தெரியாது. எங்கெல்லாம் சித்தி போய் வருது, திருப்பி யாரோ ஒருவரோட கையில் வருது. ஆனால் அது தமிழரசு கட்சி ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய ஆசீர்வாதத்தையோ தந்தை செல்வனுடைய ஆசீர்வாதத்தையோ பெற்றதல்ல. நான் பகிரங்கமாக சொல்கிற மட்டும் யாருக்கும் எந்த சவாலும் நான் இருக்கத்தான் இருக்கிறேன். தமிழர் விடுதலை கூட்டணி ஆரம்பித்து 1970ஆம் ஆண்டு தந்தை ஜிஜி செல்வமலங்க அவர்கள் தான் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி ஆரம்பித்த பொழுது தந்தை செல்வம் என்னுடைய தமிழரசு கட்சிக்கு 23 வருஷம் போயிருக்கு. என்ன 2 வருஷம் தான் கிடக்கு. அப்படி இருந்தும் தந்தை செல்வார்கள் அந்த 2 வருஷத்தை தான் பிரயோகிக்க விரும்பவில்லை. இன்றைக்கு ஜிஜி பொன்னம்பலத்துடன் பழைய உறவை மீண்டும் ஏற்படுத்தினாரோ அன்றையிலிருந்து அவர் முழுக்க விசுவாசமாக எந்த சக்தியையும் எதிர்த்து
பொன்னம்பலம் செல்வநாயகம் அவர்களும் இந்த தமிழர் விடுதலை கூட்டணியை இன்று என்னுடைய கையிலே கிடைக்கத்தக்க வகையிலே நடந்திருக்கிறேன். அதை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய உயிரை கொடுத்த இந்த தமிழர் கட்சியின் காங்கிரஸ் கட்சியை நான் காப்பாற்றி வருகிறேன். தமிழருடைய கூட்டணி தான் மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களுடைய தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. அதுதான் அதை பற்றி தான் பேச வேண்டும். எங்களுக்கும் தமிழிசை கட்சிக்கும் எந்த விதமாக சொல்ல வேண்டும் என்பதை அடுத்து உறுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி யாராவது தமிழிசை கட்சி தான் இருக்கிறார்கள், அது வெறும் பொய்யும் புரட்டும் வழியாக 100% ஆதாரத்தோடு என்னுடைய நிலைப்பாடு தான் சரி. தமிழர்களுடைய கூட்டணி உருவாக்கப்பட்ட தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் தொண்டமான் ஆகிய என்ற நிலையை உறுதிப்படுத்தி அதை நிரந்தரமாக அவருடைய மனதின் பழியோனம் என்ற கேள்விக்கு அழுத்தி நான் கூறுகின்றேன். தமிழர்களுடைய கூட்டணி யாரும் பேசி இழவாமாண்டு அதுக்கு முந்தைய வரலாறை பற்றி நான் சொல்ல வேண்டிய அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே இன்று நான் எங்கள் முன்னிலையிலே தோன்றுவது தமிழர் விடுதலை கூட்டத்தை பற்றி பேசுவதற்கும் அதோடு நம்முடைய பல விதத்தையும் தம்மை அர்ப்பணித்து செயல்பட்ட தம்பி சுதாகரன் போன்றவர்கள் எத்தனை பேர் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். எல்லாருடைய நினைவாகவும் இந்த தமிழர் விடுதலை கூட்டணி மீண்டும் உதய சூரியன் ஒழிக்கத்தக்கதாக வருங்காலத்தில் திகழ வேண்டும். பெருந்தலைவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், அவர்களுடைய நிலம் பேரும் இந்த உலகம் நீடிக்கும் வரைக்கும் அவருடைய பேரை நீடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சிற்றுரையை நான் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.